பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தாமதமாக கொடுப்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமானாலும் நம்முடைய கரத்தில் சீக்கிரமாக கிடச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆனால் அதே பொருளை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அதோட வேல்யூ என்ன செய்யும்னா நமக்கு தெரியும். இந்த பொருளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில தாமதங்களை அனுமதிக்கிறது நம்முடைய நன்மைக்காகவும், நாம் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காகவும் தான். வேதத்தில் கூட 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் தாமதமாக பதிலை கொடுத்தார், தாமதமாக எப்படி அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் 3 நபர்களை குறித்து பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே அந்த தேசத்தை விட்டு போகும் பொழுது தேவன் திரும்பவும் சொல்லுகிறார், தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அவ்வளோ தூரம் நீ நடந்து திரிய வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து திரிகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை திரும்பவும் வருகிறது, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதற்கோ, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டு தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் நாம் கீழ்ப்படிய அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது சாராளுடைய கற்பம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு செத்துப்போன கற்பத்துக்குள்ள ஒரு குழந்தையை கொடுக்க முடியும்னு சொல்லி தேவனை முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். அதன்படியே தேவனாகிய கர்த்தர் 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். 100 வயதில் பெற்றுக்கொண்ட ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தால் 100 மடங்கு அறுவடை கிடைக்கும். தாமதமாக வந்த ஈசாக்கு துறவுகளை தோண்டுகிறான். முதலாவது துறவு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்குக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்து போராடினார்கள். ஆனாலும் ஈசாக்கு விடவில்லை. திரும்ப மறுபடியும் இன்னொரு துறவை தோண்டுகிறான். அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சத்துருக்கள் திரும்பவும் அவனோடு வந்து போராடுகிறார்கள். ஆனாலும் ஈசாக்கு விட்டு விடவில்லை. மறுபடியும் ஒரு துறவை தோண்டுகிறான். அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அந்த ரெகபோத் கிடைக்கும் பொழுது எந்த சத்துருவும் வந்து ஈசாக்கோடு போராடவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், மருத்துவர்கள் அறிக்கைகள் நம்மளுக்கு விரோதமாக சொன்னாலும், எத்தனை மனிதர்களுடைய வார்த்தைகள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், நான் தேவனை தேடுகிறதிலே விடமாட்டேன். தேவனை நான் தொடர்ந்து தேடுவேன். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி தொடர்ந்து போராடுகிறவர்களுக்கு தான் தேவன் ரெகபத்தை கொடுப்பார். ஆமென்.